இசை மூலமாக நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணணும் அந்த ஒரு ஆர்வத்தில் தான் ஒரு ஆர்வம். இப்போ இனி வரும் காலங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்தால் நீங்கள் கட்டாயமாக கட்டாயமாக வரும். வந்து உன்னிகிருஷ்ணன் என்ற அடையாளம் வந்து உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் மூலம் கிடைத்ததா அல்லது திரை இசை பாடல்கள் மூலம் கிடைத்ததா என்று நீங்கள் அந்த உணர்வை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீங்க? உன்னிகிருஷ்ணன் ஒரு பாடகர், அது கர்நாடக இசை தான் எனக்கு முதல்ல அந்த ஒரு ஐடென்டிட்டி எனக்கு கிடைச்சது. அப்புறம் தான் திரை இசை. ஏன்னா கர்நாடக இசை தான் நிறைய பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்போ யூரோப் போனோன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மெயின் பேரியர் வந்து லாங்குவேஜ். இப்போ நம்ம ஒரு பாட்டு எடுத்து பாடும்போது அவங்களுக்கு புரியாது, இந்த வார்த்தை வேர்ட் டு வேர்ட் வந்து அவங்களுக்கு புரியாது இல்லையா? ஸோ அது மட்டும் தான். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு புரியுறது, கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது. ஸோ அது நடந்துட்டுருக்கு. நிறைய இப்போ யூரோப்பில் கூட நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட் ஒன்று இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய், நேற்று நீ எங்கே இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றே சுவாசத்தில் விழுந்ததாக சொல்லி சென்றாய். துளி வரும் காற்றை தாய்மொழி பேசு, நிலமுள்ள வரையில் நெஞ்சில் வீசு. துளி வரும் காற்றை தாய்மொழி பேசு, காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை